இருக்குப்பா? வலிக்குதா? இப்ப வலி இல்ல, ஆனா விட்டு விட்டு வலிக்குதுக்கா. டாக்டர் அதெல்லாம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன? சரிக்கா. மாமா, ஆ. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? அந்த என்னது விஜய், சின்ன பிள்ளை மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. அவர் ஃபோன் பண்றப்ப பண்ணட்டுமே, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன தெரியும்க்கா, அவரு பிரசவத்தப்ப என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதான் முடியல. அதுக்காக போன்ல பேச கூட ஆசைப்படக்கூடாதா? நான் அதுக்கு சொல்லல விஜய், பாவம் மனுஷன், ஏதாவது முக்கியமான வேலையில இருக்காரோ என்னவோ. அவர் ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்கணும்ல. அவர் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு, நீ கவலையப்படாத. மாமா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் கூட பேசவும் பார்க்கவும் என்னால முடியாதே மாமா. அப்படி எல்லாம் பேசக்கூடாது, ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும், தைரியமா இருக்கணும். மனசு தைரியமா வச்சுக்கணும். நல்லபடியா பிரசவிச்சு நல்ல குழந்தையா நீ பெத்து கொடுக்க போற. அப்பா, அவர் குரலையாவது கேட்கணும் போல இருக்குப்பா. மாமாவை ஃபோன் பண்ணி சரி சொல்லுங்க. சரி சரி பண்ண சொல்றேன். போடா, மாப்பிள்ளை கிடைக்கிறார், ஃபோன் பண்ணி பாரு. கவலைப்படாத, நீ தைரியமா இரு, கட்டாயம் ஃபோன் பண்ணுவாரு. தைரியமா இரு. தைரியமா. சார், எஸ், ஒரு ஃபோன் பாம்பேக்கு பண்ணிக்கலாமா? பண்ணிங்க. Just a minute, sir. Hello, Hotel Intercontinental. ஹலோ ஹலோ, கோபின்னு சொல்லிட்டு என் சகல இங்கே தங்கியிருக்காப்புல, கொஞ்சம் கொடுக்க முடியுமா? कौन बोल रहे हैं? मुझे समझ में नहीं आ रहा, हिंदी में बोलिए. சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். Sir, I can't understand you. Please talk in Hindi or English. Who are you, sir? And whom do you want? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சார், என் சகல கோபின்னு ஒருத்தர் பாம்பேல தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ண இங்கிலீஷ்ல பேசுறாங்க, கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன். ஹலோ, is there anybody staying in your hotel by the name Gopi? Just a minute, sir. Yes, sir. He was with us, but he is not staying here anymore. Has he checked out? No, sir. He was arrested by police. Why? What's the problem? I don't know, sir. Can you give me some more details about him? No, sir. I don't know. Thank you, sir. என்னாச்சு சார்? கோபிங்கிற ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? என்ன சார் சொல்லுங்க? ஏன்னா ஏன் அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியல? வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, இவ்வளோதான் சொன்னாங்க. சரி சார். என்ன சார், இன்னும் யாரையும் காணோம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நான் அவசரப்படலங்க, என் வயிறு அவசரப்படுது. காலையில் 2 சப்பாத்தி தாங்க சாப்பிட்டேன், ரொம்ப பசிக்குது. உன்னை யார் கொஞ்சமா சாப்பிட்டு வர சொன்னது? நிறைய சாப்பிட்டு வர வேண்டியதானே? இது நாங்க வம்பா இருக்குது. நான் பாட்டு இருந்தவனையும் சாப்பிடவான்னு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப பசிக்குதுன்னு சொன்னா காலையிலேயே நிறைய சாப்பிட வேண்டியதானே. இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷன், விவரமா சொல்லுங்க. அதெல்லாம் வேற விஷயம், என்னத்த போய் விவரமா சொல்றது? சரி விடுங்க, நான் கிளம்புறேன். அண்ணே ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் இருந்தீங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன். எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடுமா? நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். வாங்க வாங்க உட்காருங்க, வாங்கண்ணே உட்காருங்க. வாங்க போஸ், உட்காருங்க. சகல, ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து போச்சு. என்ன? நம்ம கோபி பிசினஸ் விஷயமா பாம்பே வரையும் போயிருந்தாப்புல, தங்கியிருந்த இடத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சான். இப்பதான் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க. கோபியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சா? எதுக்கு? என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலையே. அந்த ஹோட்டல்காரங்க கிட்ட விவரம் கேட்டுக்க வேண்டியதா? கேட்டனே, அவங்களுக்கு எதுவுமே தெரியல, வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மட்டும் தான் சொல்றாங்க. ஐயோ, என்ன இது? அதான் இந்த பிசினஸ் விஷயமா பாம்பேல உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமே, உங்களால தான் முடியுமான்னு தான் இங்க. ஒரு நிமிஷம். வணக்கம் சார், நடேசன் சாரா? நான் மெட்ராஸ்லேருந்து மாணிக்கம் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன உதவி. என் சகல ஒருத்தர் கோபியின் பேர் பிஸ்னஸ் விஷயமா பாம்பேக்கு வந்திருக்காரு. ஏதோ லாட்ஜில் தங்கியிருக்காரு போல இருக்கு. அது என்னன்னு தெரியல, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அது என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? அது என்ன லாட்ஜ்? ஃபோன் நம்பர் தான் இருக்கு, அட்ரஸ் என்னன்னு தெரியல. லாட்ஜ் பேர் என்னன்னு தெரியல, ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கு, நோட் பண்ணிக்கிறீங்களா? 2824 5266. ஆமாம் சார். கொஞ்சம் விசாரிச்சு என் செல்லுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா சார்? சரி சார். என்ன சொன்னாங்க? விசாரிச்சு உடனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
இது இப்படி இருக்க விஜிக்கு வயிறு வலி வந்துச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம். விஜய்க்கு எடுப்போலியா? இந்த அப்பாசாமி ஹாஸ்பிட்டல்ல அங்கேதான் சேர்த்துருக்கோம். விஜி வேற அவர்கிட்ட பேசணும் துடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு விஷயத்துல இறங்கினாலே எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாரு. சரி, நீங்க ஒரு செய்யுங்க, நேரா ஹாஸ்பிட்டல் போய் விஜய் கூட இருங்க. நான் இவர் சொன்ன உடனே வந்து தகவல் சொல்றேன். வேற யாருக்குமே தெரியாது. விஷயம் தெரிஞ்சோம் நேரம் உங்ககிட்ட தான். சரி, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. முத்து, கடை பார்த்துருப்பா. இந்தாங்க. யோ வாயாங்க, கிளம்பியா? என்னது கிளம்பவா? அப்ப இன்னைக்கு மதியம் பட்னியா? அதெல்லாம் அப்புறமே பேசிக்கலாம், முதல்ல கிளம்பு. என்னயா விளையாடுறியா? வயிறு பூரா கவகபகன்னு எரியுது. அப்படி ஒரு பசி. வீட்டுக்கு சோறு போடுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப போன்னு சொல்றியா? இந்தா இதை வச்சுக்க, முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்னை நினைச்சாலே ஒரே குழப்பமா இருக்குதையா? நீ ஒருத்தன் தான் சொல்ல, இப்ப நீ அதை சொல்லிட்டியா? முதல்ல இடத்த காலி பண்ணலாம், பணத்தை பிடிங்கிடுவேன். என்ன மாமா? ஒன்றும் பயப்படாதம்மா, நீ உள்ள போ. பாடி என் திமிரு பிடிச்ச கழுத, நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீ வெளியில போயிட்டு வரேன்னா உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும். ஒரு மனுஷனை போன் பண்ணி சாப்பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்படி எனக்கு என்ன ஜாலியா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். எங்கடி போன? நான் தான் காலையிலேயே ஒன்னே விடுவேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் சாப்பாட்டுக்கு வராங்க, சமைச்சு வையின்னு. தெரியல. டேய், இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனானே, யாரா அவன்? அவன் தான் அந்த ஃபேன் கடை ரெப்ரசன்டேட்டிவா? ஏன்டா அப்படி அநியாயத்துக்குனாலும் போய் சொல்ற? இப்போ வந்துட்டு போனானே அவன் யார் தெரியுமாமா? நம்ம கடை வச்சிருக்கோம்ல, அந்த கடையில பில்டிங்ல வேலை செய்யற எலக்ட்ரிஷியன். யாராதான் இருக்கட்டுமே, சமைச்சு வைக்க சொன்னா சமைச்சு வைக்க வேண்டியதானே. இப்படி வெளியில போயிட்டு வந்தா? நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதான்ப்பா. என்னத்த சொல்றீங்க? இப்படி வீட்டுக்கு விருந்துக்கு ஆள் வரும்போது இப்படி சமைக்காம போறது தப்புதான். விருந்துக்கு வர்றவன் உண்மையாவே விருந்துக்கு வரணும். இப்படி வீம்புக்காக கூட்டிட்டு வரக்கூடாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து இப்ப சாப்பாடு போடணும்னு என்னடா அவசியம்? நீ எப்பட அன்னதான பிரபுவா மாறின? இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இவள முழுசா கெடுத்து வச்சுக்கிறதே நீங்க தான். எனக்கு எதிரி வெளியில இல்ல, வீட்டுல இருக்கு. ஏய், வீடா நீ மதிக்கணும்டா. அப்பதான் வீடு உன்னை மனுஷனா மதிக்கும். ஒருத்தருக்கு சாப்பாடு போடணுங்கிறது புண்ணியமான விஷயம்தான். ஆனா பொண்டாட்டி வெளியில போறாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை சாப்பாடு கூட்டிட்டு வர்றது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? இன்னும் எவ்வளவு தூரம் தான் நீங்க அசிங்கமா? ஏய், என்னடா பேசிட்டு இருக்கும்போது கை நீட்டுற? நீ பேசாதியா? புருஷன் சொல்றத தட்டாம செய்யறவ தான் பொண்டாட்டி. இனிமேல் என்ன கேட்காம வெளியில போ, அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். சரோ, கிளம்பு. எங்க எங்கங்க? பேங்க்குக்கு போனோம்ல. பேங்கா? என்னடா மாணிக்கம், என்ன விஷயம்? இல்லம்மா, அது லோன் விஷயமா பேங்க்ல கேட்டிருந்தேன். அதான் சரவை கூட்டிட்டு போனோம். பேங்க் லோனா? ஆமா, நீ சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுதுல்ல. என்னடா சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல எந்த பேங்க்ல திறந்து வச்சிருப்பான்? இல்லம்மா, அது மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர். ஃபோன் பண்ண, சரி உடனே வாங்க விவரத்தை சொல்றேன்னாரு. அதான் சரவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலான்னு. சரி, நான் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம். இத பாருமா, அவன் அவசரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்படியே கிளம்பு. இந்த புடவையே போதும். இந்த புடவை இல்லையா? பேங்க்குக்கு போகணும்னு சொல்றாரு. பரவாயில்லம்மா, போயிட்டு வா, போங்க. சரி, கிளம்பு. வரேம்மா.
என்னங்க பேங்க்குன்னு சொன்னீங்க, ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கீங்க. சரோ விஜிக்கு இடிப்போலி வந்து இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்படியா? போஸ் வந்து சொன்னார். ஏன் உன்கிட்ட தனியாக கூட சொல்லலைன்னா நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இப்படி வரமாட்டேன். அதான். இப்ப எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. வா. வாங்க வா சரோ. விஜய் எப்படி இருக்க? ஏதாவது ரொம்ப தகவல் கிடைச்சா? வலிக்குதுக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. டாக்டர் பார்த்தாங்க, இப்பதான் வந்து பார்த்துக்காங்க. என்னாச்சு? நீங்கள் மேற்கொண்டு எதுவும் கேட்டுறக்கூடாதுன்னு தான் ஜாட காட்டினேன். பாம்பேக்கு பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசினேன்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்நேரம் அவர் வக்கீலை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. இனிமே ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு போஸ். அதான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டோம்ல, மேற்கொண்டு சிக்கல் வராமல் பார்த்துப்பாரு. அது பாஷை தெரியாத ஊரு, பாவம் என்ன பண்றாப்லையோ. நம்ம ஃப்ரெண்டு தலையிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி போஸ். அவர் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லை, நம்ம கோபி கூட விவரமான ஆள் தானே. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அனாவசியமாக பிரச்சனை தான் வரும். தன்னத்துக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சரி. வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? இப்போதான் மாமா, கொஞ்ச நேரம் ஆச்சு. சரோ? 2 பேரும் தான் வந்தோம். உள்ள இருக்கா? ரொம்ப நன்றி மாப்பிள்ள, வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க வாங்க. அப்பா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. அவளுக்கு தைரியம் சொல்லுமா, ரொம்ப பயப்படுறா. அதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். பாவம், அவன் மனசுல கோபியே நினைச்சிட்டு இருக்கா. அவர் பாவம் ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த நேரத்துல பக்கத்துல இருக்கணும். என்ன பண்றது, பம்பாய் போக வேண்டி வந்துருச்சு. அவர் மட்டும் பக்கத்துல இருந்தானா நம்ம யாருமே தேவையில்லை, அவளே பிரசவிச்சு வீட்டுக்கு வந்துருவா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கேன். விஜி நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் விஜய். ஒன்றும் பண்ணல. வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன கோவமா பேசுறாரு? அவர் அப்படித்தான் மாமா, அடிக்கடி கோபம் வரத்தான் செய்யும். நம்ம கோவப்படுறதுல நியாயம் இருக்கா இல்லையாடா? உனக்கு எப்போ வர்றது கோபம், எப்பவுமே வராதது ரோஷம். டேய், என் கூட வந்துட்டு என்னைய வர்றியா? அது இல்ல தம்பி, எதுக்காக கோவம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். விஜய் கொண்டு வந்து இங்க படுக்க வச்சிருக்கீங்க. பாய கழுவியா படுக்க வச்சிருக்கேன், அது இது நசிங்கமா பேசிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான்டா. 1000 இருந்தாலும் விஜய் எங்க விட்டு பொண்ணுங்க, இந்த மாதிரி சங்கதினே எங்களுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்லைங்க, வயிற்று வலிக்குதுன்னு சொன்னோன்னே ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அந்த அவசரத்துல உங்களை எல்லாம் சொல்ல அந்த முடியல. கோபி பையன் தான் எங்களை மதிக்கிறது இல்ல, நீங்களும் எங்களை மதிக்க மாட்டீங்களா? சச்சா. லட்சுமணா, கோபியே நம்மள மதிக்கிறது இல்ல, இவங்க எப்படி மதிப்பாங்க சொல்லு. டேய், சரி, நீ இப்ப உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்க. சொல்றேம்மா, மருமகிட்ட எவ்வளவு அக்கறையா பேசிட்டு இருப்பாரு. எப்பா இது வீடு இல்ல ஆஸ்பத்திரி, கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அப்பா, லட்சுமணுக்கு வீடு, ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒண்ணுதான். கழுதைக்கு கண்டாட குட்டி சோறு சொல்லுவாங்க அந்த மாதிரி. டேய், நம்ம வீட்டு கௌரவத்தை அசிங்கப்படுத்துறது நீ ஒருத்தன் போதும்டா, வெளியால் தேவையில்லை. எதுக்கு? அதான் நீ இருக்கியே. அடச்சி, இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? வெளியில போங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல மேடம், அப்பா உங்களை சொல்லல, எங்களை தான் இங்க சொல்லி. என்ன எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு? இவ்ளோ கூட்டமா இருக்கீங்க? ஹலோ டாக்டர், ஐ ஆம் லக்ஷ்மணன். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் a reputed company. ஷட் அப். எல்லாம் வெளியில போய் நில்லுங்க, நான் பேஷண்ட்டை செக் பண்ணனும். வாடா மானங்கட்டவனே, உன்னதான் போ, வெளியே போ. தைரியமா இரு விஜய். ஏண்டா சிவராமா, இந்த கீரைக்கு இங்கெல்லாம் இங்கிலீஷ் தேவையா? அவங்க கிடக்குற விளக்கண்ண. மிஸ்டர் லக்ஷ்மண், ஆர் யூ ஒர்க்கிங் இன் a reputed company? டேய், வாய மூடுறா. ஏப்பா, நீங்க எல்லாம் விஜய் வந்து பார்க்கலன்னு யார் அழுதா? நியாயமான கேள்வி. ஓட்டுங்க சம்பந்தி. வலிக்குதாமா? லேசா வலிக்குது டாக்டர். என்னம்மா ரொம்ப வீக்கா இருக்கியே, மனச போட்டு குழப்பிக்காத. ட்ரிப்ஸ் ஏத்தணும், ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஒண்ணு இல்லடா. டாக்டர் பிரசவ பாவம். வலி கண்டினியூ ஆகணும்,
அவங்க கொஞ்சம் தெம்பு இல்லாம இருக்காங்க, அதான் ட்ரிப்ஸ் கொடுக்க சொல்லிருக்கேன். அது சரி, அவங்க ஹஸ்பண்ட் யாரு? இந்த கூட்டத்துல வரல மேடம். அவசியமானவரே இங்க இல்ல, தேவையில்லாம இத்தனை பேர் இருக்கீங்க. டாக்டர், விஜய்க்கு நாங்களும் வேண்டப்பட்டவங்க தான். இருக்கட்டும், அதுக்காக பேஷண்ட்டை சுத்தி நின்னு இப்படியா சத்தம் போடுறது? ஆஃப்கோர்ஸ் நான் இந்த ஆள்கிட்ட சொன்னேன் மேடம், விஜய்க்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு மூஞ்சியை பார்க்க கூடாதுன்னு. இந்த ஆள் கேட்கல மேடம். ஸ்டாப் இட். இத பாருங்க, விஜய் மனரீதியா சரியில்லை. ஷீ இஸ் மென்டலி அப்செட். அவங்க சிஸ்டர் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற எதுக்குமே அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் வந்தாதான் அவங்க டென்ஷன் குறையும்னு தோணுது. என்னங்க பண்றது, ரொம்ப முக்கியமான வியாபார விஷயமா பம்பாய் போயிருக்கிறாரு. சரி, போன்லயாவது பேச சொல்லுங்க. ஆகட்டும்.